வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாங்க. நாம் இன்றைக்கி கோதுமை மாவில் பாயசம் செய்ய போகிறோங்க. இந்த பாயசம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாங்க. கோதுமை வாங்கினோமா நம்ம ஊற வச்சு அரைச்சி ப்ராசஸிங் டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது ரொம்பவும் சுலபமாக சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். இந்த கோதுமை மாவு பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க சீக்கிரமாகவே செஞ்சு முடிக்கக்கூடிய இந்த கோதுமை மாவு பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவை எடுத்துக்கலாங்க. நல்லா சலிச்சிட்டு இந்த மாதிரி அரை கப்பில் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா கட்டிகள் இல்லாமல் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு பாயசம் செய்யலையும் கட்டிகள் எதுவும் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கட்டிகள் இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கூழ் மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இருக்கட்டும், நெக்ஸ்ட்டாக பாருங்கள், நம்ம இதை வச்சுட்டு நம்ம பாயசம் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். ஒரு 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் பாயசம் வந்து கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், 3 கப் எடுத்து நல்லா தண்ணி கொதிக்க வச்சுக்கணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமாவே நம்ம வந்து இந்த கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணலங்க, அதை உள்ள மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது நல்ல மாவோட பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அந்த மாவோட பச்சை வாசனை போக வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா மாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். பாருங்கள், இப்போ நல்லா மாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம், ஒயிட் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். பாருங்கள், நல்லா சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு எடுத்துக்க போகிறோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு பாருங்கள், அதை ஆட் பண்ணி விட்டுறலாம். இதோடு மிக்ஸ் பண்ணியில் பார்த்திங்கன்னா அந்த பருப்பு நல்லா மென்று சாப்பிடல நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லாமே கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுவும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய்யோடு மிக்ஸ் பண்ணல உங்களுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் பாயசம். பாருங்கள், நல்லா முந்திரி திராட்சை எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப நல்லா கமகமன் வாசனையோட நம்மளுக்கு கோதுமை மாவு பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கோதுமை வச்சா கூட ரொம்ப லேட் ஆகும் வைக்கிறதுக்கு உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிட்டோம். குடிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த பாயசம் ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளரில் எடுத்துகிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பார்த்தாலே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த பாயசத்தை சாப்பிடணும்னு தோணுங்க. அந்த அளவுக்கு பார்த்தோன்னே கவரக்கூடிய வகையில் தான் இருக்கும் இந்த பாயசம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை இந்த மாதிரி கோதுமை மாவு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கெஸ்ட்டு வந்துட்டால் இது என்ன பாயசம்னு கூட கண்டுபிடிக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரெண்டாவது இதுக்குள்ளே என்ன மிக்ஸ் பண்ணியிருக்கோங்கிறது தெரியாது. அவ்வளோ சூப்பரான இந்த பாயசத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாம் இன்னொரு புது ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி, பாய்.